டீச்சர்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து டெட்டுக்கு சைக்காலஜி மேக்ஸ் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் சைக்காலஜில ஆளுமைகள் பத்தி பார்த்திருந்தோம், பெர்சனாலிட்டி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதுல ஆளுமையை அளவிடும் முறைகள் மட்டும் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், கண்டிப்பா அதுல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆளுமையை அளவிடும் முறைகள், இதுல மொத்தம் 3 முறைகள் இருக்கு. அகவய முறைகள், புறவய முறைகள், புறத்தேற்று நுண்முறைகள். இதுல பர்டிகுலரா இந்த புறத்தேற்று நுண்முறைகள்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். இங்கிலீஷ்ல சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகவய முறைகள்ல எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோபயோகிராபி சுயசரிதை வரும், சுய மதிப்பீடு செல்ஃப் ரேட்டிங், அப்புறம் மறுமொழி கோருபவை. இதுல எந்தெந்த வகை அப்படின்னு கொடுத்திருக்கேன். இது எல்லாமே அகவய முறையின் கீழ் வருது. வினா நிரல், கொஸ்டினரி, மனப்பான்மை அளவுகோல், ஆட்டிடியூட் ஸ்கேல், ஆளுமை பட்டியல்கள், இன்வென்ட்ரிஸ், பேட்டி, இன்டர்வியூ, நாட்ட சோதனைகள், ஆப்டிடியூட் டெஸ்ட், கவர்ச்சி பட்டியல்கள், இன்ட்ரெஸ்ட் இன்வென்டரிஸ். இது எல்லாமே 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6மே மறுமொழி கோருபவை இதுக்கு கீழே வருது. அடுத்து புறவய முறைகள், உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி தரம் மதிப்பிடுதல். உற்றுநோக்கல் அப்சர்வேஷன் மெத்தட் வருது. சரிபார்க்கும் பட்டியல் செக்லிஸ்ட் இருக்கு. தர அளவுகோல் ரேட்டிங் ஸ்கேல் இருக்கு. செயற் சோதனைகளும் நிலைமை சோதனைகளும் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட் இருக்கு. இது 4ம் புறவய முறைகள் கீழே வருது. டீச்சர்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போறது புறத்தேற்று நுண்முறைகள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுல 3 சொல்லியிருக்காங்க பாருங்க. புலன்காட்சி அணுகுமுறை, 2 பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை, 3 உருவாக்கும் சோதனைகள். இது 3ம் புறத்தேற்று நுண்முறைகள்ல வருது. இதுலயே அங்கங்க கேட்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸை உள்ள கொடுத்திருப்பேன். உட்வர்த் யாருன்னா பிரபலமான வினாவரிசையை தயாரித்துள்ளார். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரபலமான வினாவரிசையை தயாரித்துள்ளார் யாரு? உட்வர்த். அடுத்து ஆல்ஃபோர்ட், ஆதிக்க பணிவு அளவரியும் வினாவரிசை. இவர் சொன்னவரு யாரு? ஆல்ஃபோர்ட். ஆதிக்க பணிவு அளவரியும் வினாவரிசை சொன்னது ஆல்ஃபோர்ட். சோ இந்த மாதிரி முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே அப்படி இடையில கொடுத்திருப்பேன். அப்படி கவனமா ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து பெல் பொருத்தப்பாடு பட்டியல், பெல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்டரின்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. பொருத்தப்பாடு பட்டியல் சொன்னது பெல். அடுத்து மினசோட்டா, பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். மினசோட்டானா என்ன அப்படின்னா பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். நேமன் ஹோல்ஸ்டெட், இவரு குறையறி சோதனை சொல்லியிருக்காரு. நேமன் ஹோல்ஸ்டெட் குறையறி சோதனை சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, இப்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. யார் யாரோட எதோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறப்ப நம்ம இது ஈஸியா இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஆளுமையின் 9 தனிப்பட்ட கூறுகளை மதிப்பிட உதவும் 495 கூற்றுகள் மினசோட்டா வினாவரிசையில் காணப்படுகின்றன. இங்க சொன்னோம் இல்லையா, மினசோட்டா அப்படிங்கிறது பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். இதுல மொத்தம் 495 கூற்றுகள் இருக்கு. டீச்சர்ஸ், டெட் சைக்காலஜிக்கு இதுவரைக்கும் நடந்த 2012ல இருந்து 2025 வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பைலிங்குலா இந்த புக்ல இருக்கு. அது போக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எதெல்லாம் வருமோ சோ அந்த மாதிரி எதை பார்த்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த புக்கோட சிறப்பு அம்சமே அதான். 2012ல இருந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸும் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ரெண்டையும் ஒரே மெட்டீரியலா புக்கா ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு சைக்காலஜில மார்க் ஸ்கோர் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த கான்செப்ட் பாருங்க, மைத்தட சோதனை. அப்ப புறத்தேற்று முறைகள் வருவான 2 சொன்னோமா, மைத்தட சோதனையும் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையும் பார்த்தோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் மைத்தட சோதனை. சுவிட்சர்லாந்து உளவியலாளர் ஹெர்மன் ரோசாக் 1921ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். சோ மைத்தட சோதனை யாரு, எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினது? யாரு? ஹெர்மன் ரோசாக். இவரு சுவிட்சர்லாந்து நாட்டு உளவியலாளர். 1921ல அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த சோதனையில மொத்தம் 10 அட்டைகள் இருக்கு. இச்சோதனை 10 அட்டைகளை கொண்டது. அந்த அட்டைகள் என்னென்ன கலர் அப்படின்னா, கருப்பு மைத்தடங்கள் 5 இருக்கு, கருப்பும் சிவப்பும் கலந்து 2 இருக்கு, பல வண்ணங்களில் 3 இருக்கு. மைத்தட சோதனை பயிற்சி பெற்றவர்களால் நடத்தக்கூடியது. இது ஏற்கனவே மைத்தட சோதனை பயிற்சி பெற்றவர்களால் நடத்தக்கூடியது. 7 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. இதோட அம்சம் அதான், 7 வயசுக்கு மேல இருக்கணும். இதன் அமைப்பு
ரெண்டா சொல்றாங்க, சோதனையை நடத்துதல், விடைகளை ஆராயுதல். மைத்தடங்களில் காணப்படும் பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மனிதர்கள், உயிரற்ற பொருட்கள், விலங்குகள், செடி கொடிகள் போன்ற சுமார் 30 குறியீடுகளுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மனிதர்களுக்கு ஒரு குறியீடு சொல்றாங்க, ஹச்னு யூஸ் பண்றாங்க. உயிரற்ற பொருட்களுக்கு ஐஏ, விலங்குகள் அனிமல்ஸ் ஏன்னு யூஸ் பண்றாங்க. செடி கொடிகளுக்கு பிஐ அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் குறியீடுகள். சோ இதுல மொத்தம் 30 குறியீடுகளோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மைத்தடத்துல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மொத்தம் எத்தனை 30. இது 30மே குறியீட்டோட இருக்கும். நான் கொடுத்துருக்கோம் இல்லையா, மனிதர்கள்லாம் ஹச், உயிரற்ற பொருட்கள்லாம் ஐஏ, இந்த மாதிரி 30 குறியீடுகளோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மைத்தடத்தின் பகுதிகள் அல்லது இட அமைவு. மைத்தடத்தின் எப்பகுதிகள் சோதிக்கப்படுவோனது விடைக்கு மையமாக அமைகிறது என்பதை ஆராய்தல். விடையின் தன்மையை நிர்ணயித்தலின் காரணிகள் என்னன்னா, உருவம், வண்ணம், இயக்கம், ஃபார்ம், கலர், மூவ்மெண்ட். இது மூணும் தான் விடையின் தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். பொருள் இணைத்தறி சோதனை, இதுக்கு முன்னாடியே சொன்னோம், பொருள் இணைத்தறி சோதனை மைத்தட சோதனையும் வருது அப்படின்னு புறத்தேற்று நுண்முறைகள்ல. அப்ப பொருள் இணைத்தறி சோதனை அதான் என்ன சொல்றோம்னா டாட்னு சொல்றோம், TAT. இப்ப டாட்டுக்கு அப்ரிவியேஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே இப்ப சைக்காலஜில எங்காவது அப்ரிவியேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் படிச்சிருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி கேட்கிறது. சோ டாட் அப்படின்னா தெமட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இதுதான். இத முரே மற்றும் மார்கன் சொல்லியிருக்காங்க. பொருள் இணைத்தறி சோதனை டாட் சொன்னது யாரு, முரே மற்றும் மார்கன். இதுல மொத்தம் 20 படங்கள் இருக்கும். இதை ரெண்டா பிரிச்சுப்பாங்க, 10+10ன்னு 20 படங்கள் இருக்கும். இப்ப டாட் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி ஃபேட்னு ஒண்ணு இருக்கு, FAT. இதுக்கு அப்ரிவியேஷன் பாருங்க, ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். நான் அதை படிக்கிறதுனால சரி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்கா இதையும் இங்க கொண்டாந்து சேர்த்திருப்பேன். ஃபேட் அப்படின்னா ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, டாட்டுக்கு அப்ரிவியேஷன் படிக்கணும், ஃபேட்டுக்கு அப்ரிவியேஷன் படிச்சிருக்கணும். சைக்காலஜிக்கு நம்மகிட்ட இந்த புக் அவைலபிளா இருக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல முக்கியமான கான்செப்டோட பார்க்கலாம். நன்றி.